அட படுவாவியல் இருக்கிற எல்லாம் விதைச்சிருக்கிறீங்களா அப்போ எங்கே அகல் நேரத்தில் இது அந்த பாய்ச்ச பேனர் இதை வித்தியாசமாக கிடக்கு கிழிஞ்சி இதில் இந்த கேடர் போட்டு கட்டியிருக்கிறாங்க அந்த கேடரை கூடி பிடுங்கி உடைச்சி இதை அந்த முழுக்க உடைச்சி எடுத்து போட்டாங்க இது எல்லாமே நறுக்காம விட்டாங்களோ யார் நிற்கிற முழுக்க அங்கே சுண்டம் கத்திரிக்கேன் இப்படி லைனுக்கு கத்திரிக்காய் செடிகள் போகுது என்ன குதுவல் இதில் சின்ன ரூம் வந்து கீழே நிலத்தை தோண்டி காட்டியிருக்கணும் மோட்டர் ரூம் மாதிரி கிடக்குது இதெல்லாம் போட்டு இடிச்சு கிடக்குங்க இது மாவுள்கள் அதுகள் இதுகள் கப்புகள் எல்லாம் போட்டு இடிச்சு கிடக்கு பாருங்க இது பாருங்க இஞ்சால பாருங்க வண்டியை பயிரிட்டு அப்படியே விட்டு போயிடணும் போல தாங்கள் விவசாயம் செய்ய வேண்டிய நேரத்தில் இவ செய்து அவை உழைச்சி கொண்டு போயினோம்னு சொல்லி எல்லாம் மக்கள் கவலைப்பட்டிருந்தவ எல்லாம் நிறைய எல்லாம் போட்டு கிடக்கு பாருங்க 2019 5/3/90 என்ன தெளி நாங்கள் அறியா அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காலைக்கு அங்கே நிற்கிறோம் என்றால் யாழ்ப்பாணம் பெருத்துறையில் அல்வாய் வடக்குக்கு தான் வந்தாங்க. அது வந்து பெருத்துறை இருக்கிற ஒரு ஊருக்கு தான் வந்தாங்க. இங்கே என்னென்னு பார்த்தோம்னா அந்த அல்வாயோட நிறைய பேர் வந்து காணொலிகள் பார்த்துருப்பீங்களா. அதை வந்து ஒரு இராணுவ முகாம் வந்து வெடிக்கப்பட்டு இப்போ ஒரு கல்வர்களுடைய கையிலான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த முகாம் வந்து எல்லாம் இருக்கிற இரும்புகள் சரி நிலைகள் சரி எல்லாம் கொத்தி எடுத்து கொண்டு போயினோம். அந்த ஒரு நிலையெல்லாம் இருக்கு எல்லாம் கொத்தி எடுத்து முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இன்றைக்கு வந்த நேரத்தில் வந்து அங்கே ஒருத்தருமே இல்லை நினைக்கிறேன். உள்ளாரம் வீட்டு உரிமையாளர்கள் இருந்தால் வந்து நான் கதைச்சி என்னமேண்டு சொல்லிக்கொள்கிறேன். எவ்வளோ காலமாக வந்து இந்த காணி வந்து பிடிக்கப்பட்டிருந்தது, இப்போ விடுவிக்கப்பட்டது, அதில் வந்து காட்டிக்கொள்கிறேன். உள்ளாரம் இருந்தால்தான் கதைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ளாரம் இருக்கிற மாதிரி உள்ள இருக்கிற எல்லாமே வந்து கூட வந்து இந்த இதில் தூக்க வந்தாக்கள் தான் இருப்பினோம். நிலைகள் இதில் வந்து தூக்க வந்தாக்கெல்லாம் இருப்பினோம். நான் உள்ள போய் பார்த்து காட்டிக்கொள்கிறேன். மற்ற குறிப்பாக வந்து பார்த்தோம்னால் சமீபத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தவர். அவர் சொல்லியிருந்தவர் எல்லா இராணுவ முகாம்கள் வந்து பெரும்பாலும் வந்து விடுவிக்கப்படும் சொல்லியிருந்தவர். அதுக்கு பிறகு வந்து இந்த இது வந்து முதலாவது வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். என்ன நிலைமையில் இருக்குது அதை வந்து சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். நீங்களும் பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. மற்ற வந்து குறிப்பாக இன்னொன்று பார்த்தோம்னால் இந்த இடத்துல இராணுவ முகாம் இருந்தது, அதை விடுவிச்சாச்சு இங்கே இருக்கிற அல்வாய் பிரதேச மக்களை வந்து தெரியாத ஒரு நிலை தான் இருக்கு. ஏன்னா ஒரு கடையில் போய் கேட்டிருந்தேன், அப்படி ஒரு காணி விடுவிச்சுதான் 15 ஏக்கர் அதில் வந்து எங்கே இருக்குன்னு கேட்க, அப்படி விடுவிச்சுதான் தம்பி எனக்கு தெரியல என்று சொல்லியிருந்தவர். அப்படிதான் ஒரு உண்மையான நிலவரம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் இதை நான் எடுத்து காட்டிக்கொள்ளான்னு வந்துடுறேன். இந்த நிலத்துக்கு வந்து உரிமையாளர்கள் இருப்பீங்கள். அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வந்தீங்கன்னா உங்களோட உரிமைகளை வந்து இனி பாதுகாக்க ஒன்றும் இல்லை, எல்லாம் உடச்சு எடுத்து கொண்டு போயிட்டோம்னா நம்ம வந்து உங்களோட நிலங்களை வந்து உரிமை கோரிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் உள்ள போய் என்ன இதுக்கு இதை வந்து தெளிவாக வந்து சுற்றி காட்டிக்கொள்கிறோம். நீங்களும் பார்த்துட்டு இதை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே வாங்க இப்போ காணிக்கப்போம். ஓகே, இதான் அந்த முகாப்பு பாருங்க. இதில் எந்த அந்த போஸ்டர்லாம் நான் வச்சுருக்கேன். இதை தான் கிளறி எடுத்துகிட்டு போயிட்டோம் வந்து. ஆனால் சில இடங்களில் பார்த்தோம்னா அங்கே இதில் எல்லாம் உடைச்சி இதெல்லாம் எடுத்துருக்கு பாருங்க, இரும்பெல்லாம் எடுத்துருக்கு. இந்த கல்லோட பட்டு கிடக்கு. மற்ற வந்து பார்த்தோம்னா எங்களை முகப்பில் பெருசாண்டும் அந்த ஒரு சோடிச்சு அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கால வந்து ஒரு இது இருந்திருக்கு, சின்ன ஒரு வாசல் ஒன்று இருந்திருக்கு. அதை வந்து உடைக்க ட்ரை பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி காட்டுறேன். இது அந்த தகரம் அதை இருக்குது, அதே வந்து உடைச்செடுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்கணும். இதில் இருக்கிற தகரம் இதை உடைச்செடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டோம். இந்த அப்படியே விட்டு நம்ம நினைக்கிறேன். மற்ற வந்து நிறைய மரங்கள் நிற்கிது பாருங்க. இதில் ஒரு மாமரம் நிற்கிது. அப்படியே பார்த்தோம்னால் அங்காலையும் பார்த்தோம்னா ஒரு மாமரம், தேக்கு மரம், அப்படி வந்து நிறைய மரங்கள் வந்து நிற்கிது. இப்போ வந்து நாங்கள் இந்த கேம்புகள் வந்து வீடியோ எடுக்க வந்து இப்போ நாங்கள் பார்க்குற விஷயம் இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்குன்றதான் பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கும். இதில் அந்த உடச்சி இந்த கம்பியெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா இந்த காணிகள் விடுவிக்கிற வந்து எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இந்த காணியில் உரிமையாளர்களுக்கு தெரியறதுக்கு முதல் இந்த கல்லர்களுக்கு தான் தெரியும். அவை தான் முதல்ல வந்து தான் தெரிஞ்ச சின்ன மரங்கள். இதுக்கு இருக்கிற இதில் வந்து உங்களுக்கு குறிப்பாக வந்து சுற்றி காட்டிக்குள்ள நிறைய தென்னைகள் நிற்கிது. வாழை மரங்கள், தென்னை மரங்கள். இப்போங்க இது என்ன மரம் முன்னுக்கு நிற்கிறது? இது ஒரு மரம் உண்டு, வரையாத எனக்கு பேர் தெரியலை. யாரும் தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்கள். தேக்கு மற்ற வந்து விளாத்தி என்று நிறைய நிற்கிது. இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது நிலவரம் வந்து காட்டிக்கொள்கிறேன். இங்கே எல்லாம் இந்த சீட்டு எல்லாம் விடப்பட்டு கிடக்கு. இதில் ஒரு வீடு இருக்குது, அதே வந்து உங்களுக்கு போய் உள்ள காட்டுவேன். நல்ல பெரிய வேம்பு கிளை வீடு, நல்ல குளிர்மையாக இருக்கும். இதில் வீடு கட்டி போட்டிருக்கேன். 2 மரம் சுற்றி வரேன் பாருங்க. மலை வந்து ஒரு மரம் இருக்குது, பெரிய மரம். இந்த வீட்டை உள்ளே போய் நாங்கள் சுற்றி காட்டினோம் என்றால் இங்கே இதில் இந்த நிலையெல்லாம் உடைச்சி எடுத்துக்கணும். நிலையை ஒன்றுமே இல்லை. அது வந்து இன்றைக்கு காலம்புரை வந்து மழை பெய்திருந்தது. இன்றைக்கு வந்து 4ஆம் தேதி 9ஆம் மாதம் மழை பெய்திருந்தது. இங்கேயும் வந்து யாழ்ப்பாணம் ஃபுல்லாக மழையாக தான் நினைக்கிறேன்.
இது ஒரு பாத்ரூம் செட்டப் போல். அடுத்து பார்த்தோம்னா யாழ் வடமராட்சி அல்வாய் வடக்கு அருள்மிகு குறுக்கட்டு அரசடி விநாயகர் தேவஸ்தானாண்டு போஸ்ட் மாட்டிருக்கு. இந்த காணி என்ன தேதி விடுவிக்கப்பட்டது இதுன்னு ஒன்றுமே வடிவாக தெரியல. இப்போதான் தெரிய வருது நியூஸ் வந்து விடுவிக்கப்பட்டாண்டு. அதுக்குள்ளே எல்லாமே ஒரு ஐடி போட்டுதான் தான் சொல்லிடும். நாங்கள் பார்ப்போம். அதில் ஒரு பெரிய வீடு இருக்குது. அதில் உங்களுக்கு நடந்து நான் போய் காட்டுறேன். இந்த மழை பெய்ததில் நல்ல ஒரு இளம் லைட்டாக ஒரு சீராகி வந்துட்டுது. எனக்கு தெரிஞ்சிங்க வீட்டுன்ற உரிமையாளர்கள் ஒருத்தருமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ காணொளி எடுக்கிற நேரம் 11:35. இந்த நேரம் தான் காணொளி எடுத்து கொண்டிருக்கிறேன். இதுலாம் வச்சதோ எல்லாம் கல்லுகள்லாம் கிடக்கு. என்னது கல்லெல்லாம் கொண்டு கொட்டியிருக்கணும். கட்டுகள் எல்லாம் போகுது. எல்லாம் இந்த கட்டுகளை பார்க்க இந்த பங்கர் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் நீங்கள் அப்படியே போய் இந்த வீட்டை முறைக்கா காட்டிக்கொள்கிறேன். இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. வீட்டில் இந்த சீமந்து மட்டும்தான் மிச்சம் விட்டுருக்குறாங்க. மிச்சம் எல்லாம் உழைச்சி எடுத்து போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது இராணுவம் உழைச்சி விற்றுட்டு போயினோமா இல்லாட்டி எங்கே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வீடியோவில் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கே பார்க்குறது எங்கேயாக்கள் தான் உழைச்சி விற்கிற மாதிரி தான் நாங்கள் காண்ற விஷயம். இதெல்லாம் புதுசாக பூசின மாதிரி கிடக்கு. இந்த இடமெல்லாம் இப்போ புதுசாக பூசி பெயிண்ட் அடித்த மாதிரி கிடக்கு. இங்கே இதில் பார்த்தோம்னால் இதில் லக்ஷ்மின்ற ஒரு இதுவும் மற்ற சிங்களத்தில் போட்டிருக்கு ஒரு இது ஒட்டி இருக்கு. இந்த வீடெல்லாம் புதுசாக பூசின மாதிரி கிடக்கு. எல்லாம் உடைச்சி ஒட்டி வச்சுக்கிறாங்க. பாருங்களேன். இதால் பின்பக்கம் போகலாம். நம்ம இதில் ஏதோ சிங்களத்துல எல்லாம் எழுதியிருக்கணும். இதை எழுதி இந்த பார்ட்ஸாக எழுதி ஏதோ இதாக பாவிச்சிருக்கணும். இதில் இன்னும் சிங்களம் தெரிஞ்சாக்கள் இதை வாட்சி சொல்லிக்கொள்ளுங்க. இதில் பைப் லைன் எல்லாம் போகுது. அதில் மேலே ஏதோ எழுதியிருக்கணும். என்னென்னு தெரியல. ஃபுல் சீட்டுகள் எல்லாமே நொறுக்கி போட்டாங்க. யார் செய்கிற எந்த எருமைகள் செய்கிற வேலையோ தெரியலை. உண்மையிலே எங்கேயாக்கள் செய்கிறேன்டா அது உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். என்றால் எங்கென்ன மக்கள்கிட்ட சொத்து அதை எங்கென்ன ஆக்களே நாசம் பண்ணுறன்றது உண்மையிலே ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. சொல்லுவேன் அவங்களுக்கு நாங்கள் தான் எதிரியண்டு. அதை மாதிரி தான் இரும்புகள் எடுக்கிறேன். ஒரு சீட்டுகள் எல்லாமே சின்ன பின்னமாக உடைச்சி சிதறி அடித்து வைக்கிறதுன்றது ஒரு சரியில்லாத வேலை. இதில் அந்த பனங்கோட்டு நட்டு ஒரு மேசை மேலே செய்திருக்கணும் போல். ஏதோ அந்த பாய்ச்ச பேனர் ஏதோ வித்தியாசமாக கிடக்கு. பேனரால் கட்டி ஆணியில் அடித்து வச்சுட்டு இருக்கணும். அதே எல்லாம் உடைச்சி எடுத்துக்கணும். அதில் ஒரு புளிய மரம் கிடக்குது. அதில் பங்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கடைசியாக காட்டிக்கொள்ளும். நீங்களை வந்துட்டேன் இதில் நமக்கு பார்த்துட்டு அதை காட்டிக்கொள்ளும். இதில் ஒரு குட்டி ஒரு வீடு மாதிரி தான். ஒன்றுக்கே உரிமையாளர் 2 இல்லை. இதில் 5ஆம் நம்பர் 2 போட்டு ஒரு இதில் ஒரு பெரிய ஹோலாக இருக்குது. நாளைக்கு இதில் அந்த மீட்டிங் நடக்கிறேன்னு நினைக்கிறேன். மீட்டிங் எதுவும் நடக்கும் போல் எல்லாம் கூடுதல் எல்லாம் அடித்து வச்சுக்கணும். கூட இங்கே நாய்கள் தான் கூட நிற்கிது. இங்கே பாருங்க எல்லாம் முட்டைச்செறிஞ்சு அப்படி கிடக்கண்டு. முழுக்களுமே ஒரு சூறையாடப்பட்டு நல்ல ஒரு பெரிய வீடு. மழையண்டால வெள்ளம் நிற்கிது முழுக்க. அவ்வளோதான். 2 ஒரு பெரிய வராந்தையும் இதுவும் போத்தல் எல்லாம் கிடக்கு. பாவச்சிக்கணும் போல கிடக்கு போத்தல். அங்கால வித்தியாசமாக கிடக்காது. அதையும் போய் காட்டுறேன் வாங்க. நிறைய போத்தல் கிடக்கு. நான் நினைக்கிறேன் நீங்கள் நீ கேட்கவே குறிப்பாக நிறைய பாவச்சிக்கலாம் போல கிடக்கு. எல்லாருக்கும் விளங்கு தான் என்ன போத்தலண்டு. அதில் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாத்ரூம் செட்டப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க. இங்கே ஃபுல்லாக அந்த பாத்ரூம் செட்டப். இதுலக்கே நடக்கிறதும் கொஞ்சம் கவனம் தானே. ஏனென்றால் என்ன இருக்குது எது இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. இது ஏதோ சமையல் நடந்திருக்கு இடம். தண்ணி பைப் இருந்திருக்குது. இங்கே அப்படியே ஃபுல்லாக பாத்ரூம் செட்டப் பண்ணிக்கிறேன். மழை வேறு பெய்திருக்கு. வழுக்கல் ஒரு பக்கம். அதில் குடியுடையல் எல்லாமே உடைச்சி எடுத்து போடுவாங்க. நல்லாலாம் அந்த இதெல்லாம் உடைச்சி எடுத்து கொண்டு விட்டாங்களே அவ்வளோத்துக்கு சந்தோஷம் தான் சொல்லணும். இங்கே அந்த ரூம் மாதிரி பாருங்க. அந்த வீட்டுக்கு பின்னாலே ஒரு ரூம் மாதிரி பார்ட்டிஷன் பண்ண ரூம் மாதிரி இருக்குது. இல்லை என்ன பேசின் மாதிரி வருது. அதில் உரிமையாளர் அவையோட கதைச்சிருந்தா உண்மையிலே நல்லதாக இருந்திருக்கும். உரிமையாளர் திறமை இல்லை.
இதில் சிங்கள நோட்டீஸுகள் மாதிரி இதெல்லாம் கிடக்குது. சிங்களம் தெரியாது, அதெல்லாம் பிரச்சனை. ஓகே, இப்படி நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன், நீங்களும் பாருங்க. யாரும் இந்த இடங்கள் அல்வாய் வடக்கில் இதுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நிலங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரிஞ்சிருந்தால், அவர்கள் வந்து அதில் உங்களுடைய உறவினர்களுக்கு இருக்கு நிலம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் உடனடியாக வந்து அவைக்கு தெரியப்படுத்தினீங்க என்றால் அவையும் வந்து தங்கள் நிலங்களை வந்து பொறுப்பேற்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிலங்களை பொறுப்பேற்கலாம். இனி வந்து இதில் வந்து வீட்டுக்கு இருக்கிற சீட்டு போட்டு நில போயிட்டு ஒன்றுமே ஒருத்தர டைம் ஒன்றும் போய் கேட்கலாது. எங்கள்ட இதில் நிலங்களை மட்டும் வந்து இது எங்கள்ட நிலம் வந்து பொறுப்பேற்கலாம் ஒழிய வேறு ஒன்றுமே செய்ய முடியான்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். இப்படியே போக போக போய்கொண்டு இருக்கலாம் போல். அதில் வந்து ஏதோ மண்ணால் எல்லாம் செய்திருந்திருக்கணும், எல்லாமே உடைச்சு எடுத்து போயிடலாம். இதில் ஏதோ கிளறி எடுத்துருக்கணும், என்ன இருந்தேன்னு தெரியல. பாருங்க, இதோ இதில் வந்து கிளறு பட்டு எடுத்துருக்கு. அடுத்து இதில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு பார்ப்போம். இது 6ஆம் நம்பர். அதில் வந்து 5ஆம் நம்பர் இருந்தது, இது 6ஆம் நம்பர் ரெண்டு போட்டிருக்கு பாருங்க. முள்ளு கம்பியல். இதுக்கு வந்து மேலே பிளாட், அதால் தான் இப்போ சீட்டு உடைய கிழிஞ்சி இதில் இந்த கேடர் போட்டு கட்டியிருக்கிறாங்க. அந்த கேடரை கூடி பிடுங்கி உடைச்சி இதில் அந்த முழுக்க உடைச்சி எடுத்து போட்டாங்க. இது எல்லாமே நறுக்காம விட்டாங்களோ, அறுத்தறுத்து போடுவாங்க. வந்து 4 நாள் போக வந்து அறுத்தறுத்து போடுவாங்க. ஒரு T56 போட்டு ஏதோ போட்டிருக்குது. அது பக்கத்தில் ஏதோ சிங்களத்தில் இருக்குது. என்ன இது, ஒரு குடோன் மாதிரி கிடக்கு. ஏதோ இருந்திருக்கு, என்னென்னு தெரியல. நான் இப்போ இருக்கிற நிலவரங்களை அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். இதில் என்ன போஸ்டர் ஏதோ புத்தகம் இது வச்சுக்கி நம்ம வச்சு வழிபட்டுருக்கணும் போல. மரியாதைக்காக சுற்றி தெரியாது. மேலே ஒரு ரிஸ்கான விஷயம் தான் சொல்லணும். என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியாது, சுற்றி திரிகிறோம் பாருங்க. அப்படி அங்கே முன்னுக்கு ஒரு இது இருக்குது, அதையும் வந்து காட்டிக்கொள்கிறேன். இதெல்லாம் போட்டு இதை எரிச்சிருக்கணும். அப்படியே போக போக நிறைய இதுகள் இருக்குது. இதுக்கு வந்து நிறைய இதுகள் இருக்குது. ஒன்றையும் வந்து காட்டி கொண்டு போகிறேன். அப்படியே காய்ச்சி இருக்கிற இடங்களையும் வந்து காட்டி கொண்டு போகிறேன். நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். பார்த்து முன்ன நிலங்கள் இருந்தால் கூடிய சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்கள் முன்ன நிலங்களை. இல்லாட்டிக்கு கஷ்டம்தான். முன்ன நிலங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது சரியான ஒரு கஷ்டம்னு தான் சொல்லலாம். இங்கே ஓவியங்கள் எல்லாம் பார்த்துருந்தான். நண்பர்கள் போட்ட காணொலியில் வந்து இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்த்துருந்தான். அதை தான் தேடிட்டு. இது 7ஆம் நம்பர். இதில் 7 இருக்குது பாருங்க. ஓகே, இப்படி வந்து சுற்றி காட்டுறேன். நீங்களா விவசாயம் எல்லாம் செய்திருக்கணும் போல இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இங்கால நிலம் வந்து விவசாய நிலம். கத்திரிக்காய் செடி என்னதான் ஓனான ஓடுது. பச்சவந்தி. அப்பா, இந்த வேப்ப மரத்துக்கு கீழே வேற அடிக்கிற வெக்கைக்கு நல்ல ஒரு இதமாக கிடக்கு. அங்காலையில் நிறைய வீடுகள் இருக்குது. அதுலேயும் வந்து போய் காட்டணும். இது வந்து முழுக்காலையும் வந்து விவசாய நிலங்கள். இப்போ அங்கே கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் கிடக்குது. சுண்டங்கத்திரிக்காய் பாருங்க, நிற்கிற முழுக்க அங்கே சுண்டங்கத்திரிக்காய். இப்படி லைனுக்கு கத்திரிக்காய் செடிகள் போகுது. அங்காலையும் ஏதோ கொத்தி செய்திருக்கணும். அங்கே அதுக்கே ஏதோ கொத்தி செய்திருக்கணும். அது என்னது, அதில் ஒன்றும் விதைச்சதை காணையில் பாத்தியல் கட்டுப்பட்டுருக்கீங்க. இது முழுக்க விவசாயம் செய்திருக்கணும் பாருங்க. இராணுவம் இந்த இடம் முழுக்க. இதுக்கு ஃபுல்லாக வந்து சுண்டங்கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. உலகம் வந்து சுண்டங்கத்திரிக்காய் எல்லாமே. அதில் ஏதோ துணிகள் எல்லாமே இருக்குது. அதில் வந்து காட்டுறேன் பாருங்க. அங்கால ஏதோ கிடங்கு நிறைய இதுகள் வந்து இன்று இதாக போய் கொண்டு போங்க. டேங்குகள் 2 டேங்குகள். அதில் வந்து இராணுவத்தின் துணிகள், 2 சப்பாத்துகள், துணிகள் அதில் எல்லாமே இருக்குது பாருங்க. அப்படி எங்கால போனோம் என்றால் சுண்டங்கத்திரிக்காய் எல்லாம் பூத்து காய்ச்சி கிடக்கு. இதுக்கு வந்து பெரிய ஒரு கிடங்கு வெள்ளம் நிற்கிது நினைக்கிறேன். இது என்ன தேவைக்கான இந்த பெரிய கிடங்கு செய்து வச்சிருந்த மாதிரியில். மேலே வந்து பழமையாக பார்க்குற காணியிலும் பார்க்க இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏண்டா நாங்கள் வாழ்மையாங்கால வரத்தலை நாங்கள் பக்கம் எல்லாம் போட்டிருந்தோம். நாங்கள் அங்காலையெல்லாம் இப்படி விவசாய நிலங்கள் எல்லாம் பார்த்ததில்லை. இதில் வாழையெல்லாம் காய்ச்சிருக்கு. வாழைக்க இதர வாழையா காய் வாழையா அங்கே முறிஞ்சிட்டுது.
இது என்னது பெரிய பங்கர் மாதிரி போகுது. இதில் சின்ன ரூம் வந்து கீழே நிலத்தை தோண்டி காட்டியிருக்கணும். மோட்டர் ரூம் மாதிரி கிடக்குது பார்க்க. படிக்கட்டு எல்லாம் வச்சு இங்கே பக்கத்தில் கிணறுக்கு மோட்டர் ரூம் தான் காட்டியிருக்கணும்னு நினைக்கிறனோ. இங்கே கிணறு எல்லாம் அப்படியே பழைய தண்ணியாக போச்சு. உண்மையிலே இந்த வளவண்ட உரிமையாக இந்த கிணத்தை திருத்தி எடுக்கலாம். ஏன்னா நல்ல கட்டுமானம் எல்லாம் நல்ல இதாக இருக்குது. தண்ணியில் ரச்சி தாண்டி திருத்தி எடுக்கலாம். 2 டேங்க் இருக்குது. டேங்க் எல்லாம் பழுதாக போச்சு. அதெல்லாம் சரி. அது இதில் துளா போட்டிருக்கீங்க போல இருக்குது. அதில் ஒரு அமைப்புமே இல்லை பாருங்க. தண்ணி ஓடுது. டேங்கில் தண்ணி இருக்கும். சரி, மழை தண்ணி ஓடுது போல. இப்படியே நான் உங்களுக்கு வந்து தான் அப்படியே இருக்கிற இடம் ஒன்றுமே கட் பண்ணாமல் அப்படியே காட்டிக்கொண்டே போகிறேன். இங்கே இதுக்கு எல்லாம் ஃபுல்லாக வந்து விவசாய நடவடிக்கைகள் வந்து நடந்திருக்குது. அங்காலையும் வந்து ஏதோ 2 வீடுகள் கிடக்கு. உண்மையில ஒரு ஆபத்தான பயணம் ஒன்று தான் மேற்கொண்டு கொண்டிருக்கேன். இந்த இராணுவ முகாம் என்றாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன நடவடிக்கைகள் இருந்திருக்கலாம். அதால் வந்து கொஞ்சம் அவதானமாக தான் போகணும். அதெல்லாம் கிளியர் பண்ணி தான் போயிருப்பினோம். என்ன பொதுமக்களுக்கு ஆண்டு விட்டுட்டு போய்க்க வந்து கிளியர் பண்ணால் போயிருக்க மாட்டேன் தானே. ஒன்றுக்குமே வந்து நாங்கள் வந்த நேரம் உரிமையாளர் 2 ஒருத்தருமே இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இந்த எல்லையோட முடியுது நினைக்கிறேன். மலைகள் என்றால எல்லாம் வெள்ளங்கள் நிற்குது. பாம்பு பூச்சிகளுக்கு பயப்படணும். இதெல்லாம் பத்தையாக இருக்குது பாருங்க. இங்காலயம் இதுகள் எல்லாம் வந்து எல்லாம் போட்டு எரிச்சு கிடக்கு. வச்சு எல்லாம் வச்சுருக்கணும். இந்த ஓவியங்களை தான் தேடி திரிகிறேன். இதுதான் கண்ணுக்கு மாட்டுதில்லை. நீ பாருங்க. சீட்டுகள்லாம் துண்டாக உடைச்சி வச்சுக்கிறாங்க. அப்படியே வந்து அங்கால உள்ளே பார்த்தோன்னே எல்லாம் உள்ளே போட்டு இதில் 5 கிலோமீட்டர் per hour. இதுக்கு இங்கே 5 கிலோமீட்டர் per hour போகிறது. இங்கே எல்லாம் போட்டு எரிச்சு கிடக்குங்க. இதோ மாவுள்கள் அதுகள் இதுகள் கப்புகள் எல்லாம் போட்டு எரிச்சு கிடக்கு பாருங்க. என்ன அப்படி போட்டு எரிச்சாங்களோ இருக்கல. ஊறி போட்டதை போட்டு அப்படி இருக்க வச்சு எரிச்சிருக்கீங்க. நம்ம பழைய டிவிஎல் அதில் இதில் எல்லாம் போட்டு எரிச்சு கிடக்கு. இதுக்கு இதுக்கு மேலே கேம்ப் தான் இருந்ததா அடி வேறு எது மாதிரி இருந்ததா? நீங்களே ஒரு 15 வீடு இருக்குது. இதெல்லாம் பாவனைக்கு இல்லாமல் தான் இருக்குது. முன்னுக்கு தான் கொஞ்சம் பாவனைக்கு இருந்திருக்கு. இதுகள் எல்லாமே வந்து பாவனைக்கு இல்லாமல் தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க மரங்கள் அது வந்து ஊறிப்பட்டது வளர்ந்துருக்குது. இதுக்கால காய்ச்சி கொண்டு போவோம். யாராவது இருக்கிறீங்களா? அமைதியாக இருக்குது. அதான சொன்ன படம் மேலத்தான் கேட்கணும். நல்ல மரங்கள் நிற்கிது. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் வெயிலுக்கு வந்து இதமாக இருக்கும். ஆனால் வந்து நான் இப்போ காய்ச்சி நடந்து போய் வேர் தொழுவுது எனக்கு. அவ்வளோதுக்கு என்ன நான் விடத்தில் நிற்கல தானே. நடந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்கால எல்லாம் இதோ பாத்தி எல்லாம் கட்டி விவசாயம் இதுக்கே வந்து நடந்திருக்குது. இதில் முழுக்க பின்பக்கம் முழுக்க வந்து விவசாய நடவடிக்கை நடந்திருக்குது. இந்த சிவர் முழுக்க உடைச்சி போட்டோம். இதுக்கு வந்து ஏதோ லைனுக்கு வந்து இந்த டாய்லெட் செட்டப் இங்கே ஃபுல்லாக இதுக்கு தான் ஃபுல்லாக அந்த பாத்ரூம் செட்டப் ஃபுல்லாக இருக்க பாருங்க. அப்படியே லைனுக்கு வருது பாருங்க. இங்காலே இருக்குது. அப்படி வந்து இங்காலே விவசாய நடவடிக்கை ஏதோ நடந்துருக்கு பாருங்க. காணினா இதில் ஒன்றும் விடாமல் ஃபுல்லாக வந்து சுட்டி காட்டுறேன். இதில் வந்து கதைக்கிறது நான் மட்டும் தான் காய்ச்சி கொள்கிறேன் என்றால் நிறைய பேர் சொல்லுவீங்க, தம்பி உரிமையாளர்கிட்ட காய்ச்சி காட்டினா நல்லா இருக்குமே எனக்கு பியல். ஆனால் வந்து உரிமையாளர் ஒருத்தமே வந்து காணிக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நான் வந்து யாருன்றே தெரியாது வந்து பிடிக்கல. யாரும் நின்றுச்சினோம்னா கட்டாயம் காட்டி கொண்டிருப்பேன். ஆனால் இங்கே ஒத்துருமே இல்லை. இதெல்லாம் வந்து முழுக்க விவசாய நிலம் தான். ஓகே, இப்படி வந்து போவோம். நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சுற்றி காட்டி முடிச்சிடுவோம் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 30 நிமிஷம் ஒரு காணொலியாக தான் இருக்குமென்று நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் இப்போ இதில் நடந்து சுற்றி காட்டுறதால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்றுமே விடாமல் வந்து அவ்வளோத்தையும் வந்து சுற்றி காட்டுறேன். இது ஏதோ ஹோலாக இருந்திருக்கு பாருங்க. என்ன தெரிஞ்சு இதில் பாதி வந்து இராணுவம் போய்க்க காட்டி கொண்டு போயிடும். மீதியை வந்து எங்கண்டா கல்திரியும் தானே இரும்பு விற்கிறேங்கண்டபடியாக அவங்க வந்து கொண்டு போயிருப்பாங்களான்னு நான் நம்புகிறேன்.
இங்கே முழுக்க வாழை தோட்டத்தை பாருங்களேன். உண்மையிலேயே என்று சொல்லணும் என்னென்றால் எங்கெண்ட மக்களின் நிலத்தில் அவர்கள் வந்து உழைச்சி கொண்டு போயினோம்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு வாழைத்தோட்டம் பெரிய அளவு உழைஞ்சி வாழை குளியலை பாருங்களேன் என்ன சைஸில் இருக்கா. நீங்கள் தொட்டியெல்லாம் கட்டி இதில் வாழை குளியல் சைஸை பாருங்களேன். இது பாருங்க இப்போ தான் குள்ளே போட்டிருக்குது. வாழை மரங்கள் நல்ல ஒரு பெரிய சைஸ் மரங்கள். இதுக்கு ஒரு வாழைத்தோட்டம். இஞ்சால பாருங்களேன் வண்டியை பயிரிட்டு தான் அப்படியே விட்டு போயிட்டு போல. இங்கே முழுக்க வண்டி லைனுக்கு எத்தனை கண்டு நாட்டுருக்கோம்? ஒரு 200-300 கண்டு நாட்டுருப்பீங்க போல. இது இராணுவம் தானே நாட்டுருக்கணும். இராணுவத்தின் ஏரியா தானே இது. வேண்டிய ஜக்கெட்டுகள் எல்லாம் கிடக்கு. அங்கே ஆக்கிற நிலம் வந்து பாருங்களேன். இதுதான் நிறைய இடங்கள் நடக்குது. மயிலட்டியில் எல்லாம் மக்கள் சொல்லி கவலைப்பட்டிருந்தவ. நாங்கள் காணொலி கேட்க போராட்டம் செய்ய காணொலி எடுத்து கேட்க சொல்லியிருந்தவ. தாங்கள் விவசாயம் செய்ய வேண்டிய நிலத்தில் இவ செய்து அவை உழைச்சி கொண்டு போயினோம்னு சொல்லி எல்லாம் மக்கள் கவலைப்பட்டிருந்தவ. அது உண்மைதான். இங்கே வந்து பார்க்க தெரியுது அது உண்மையான ஒரு விஷயம் உண்டு. பாருங்களேன். ஆமே இதுக்கு போனால் தலையில் தான் படம் போல நிறைய வாழைக்குழியல் நான் போட்டு விடாது. அப்பா களைச்சி போனேன் நடந்து இன்னும் காட்டி முடிக்க நிறைய இடங்கள் இருக்கான். இங்கால தான் அந்த ஓவியங்கள் இருக்கிற வீடுகள் அதெல்லாம் தெரியுது. மாடுகள் மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. அதை பேருந்து நான் இராணுவத்தின்னு சொல்ல மாட்டேன். இந்த முக்கியமான மரம் அந்த மரத்துக்களை பிள்ளையார் இருக்கிறாட்டாப்பா. இது ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இதில் வந்து பிள்ளையாட்டை இது ஒன்று வச்சு சிலை ஒன்று வச்சு பாருங்க. சங்கு உடைஞ்சி போயிட்டுது. இதில் வந்து சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் இந்த பெட்டி இருக்கு. வீடியோ கொஞ்சம் இருட்டடிக்குது. இங்கே புத்தட்டை இதையும் இருக்குது. படங்களும் வந்து இருக்குது பாருங்க. வீடியோ திருப்பி இருட்டடிக்குது கிட்டேன்றதில் பாருங்க. இங்கே ஃபுல்லாக வந்து மரங்கள் எல்லாம் பின்னி பிணைஞ்சு கிடக்கு. இவ்வளோ மரங்கள் பாருங்க. இது என்ன மரம் அப்படியே பின்னி பிணைஞ்சு கிடக்குது. அவைண்ட அரச மரத்துக்குள்ள தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். நல்ல ஒரு பெரிய ஒரு மரங்கள் சோலையாத்தான் கிடக்கு பாருங்க. இது நாங்கள் இதில் போய் அந்த ஓவியங்களை வந்து காட்டிக்கொள்ள. இங்கே வந்து வீட்டில் வந்து ஓவியம் இருக்குது. அதில் பார்த்தோன்னா அதோட வந்து இதில் ஒரு போட் ஒன்று கிடக்கு. என்ன போட் இது இந்த லட்சணை பொறிச்சு ஏதோ செய்திக்கணும். ஆனால் அது வந்து நான் உடைச்சி எடுத்து போடணும். நான் கலட்டி எடுத்து போடணும் பாருங்க. இதெல்லாம் அங்கே வந்துருக்கு. ஏதோ இல்லை ஒன்றையுமே வந்து காணையில் அப்படியே வந்து இங்கே அப்படியே நாங்கள் காட்டி கொண்டு போவோம். ஒரு பெரிய மரம் அரச மரம் உண்டு. ஓகே அப்படியே வந்து இந்த இதே வீடுகளையும் வந்து காட்டுறேன் பாருங்க. எங்கேயும் வந்து இதை தோட்டம் நடந்திருக்கு. இங்கே இதில் ஒரு தோட்டம் இருக்குது பாருங்க. இது என்னது கத்தரிக்காய். அட படுவாவியல் இருக்கிற எல்லாம் விதைச்சிருக்கிறீங்களா? அப்போ எங்கன்னு ஆகிற நேரத்தில் அவ்வளோது கிடக்குவாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து எல்லாம் அறுவடை முடிஞ்சது. கத்திரிக்காய் எல்லாம் பழுதாக போச்சு. இதற்கு தான் அந்த ஓவியங்கள் கிடக்குது. நாங்கள் காட்டுறேன். இந்த பாத்ரூம் உண்டு. அங்கால ஒரு வாழைத்தோட்டம் கிடக்குது. இதில் ஏதோ நம்பர் எல்லாம் ஒரு கிடக்கு. 7:30 to 8:30 தான். அதோட சிங்களத்தில் இதெல்லாம் எழுதி கிடக்கு. திகதிகள் எல்லாம் நிறைய எல்லாம் போட்டு கிடக்கு பாருங்க. 2019 5/3/90 என்ன தெளி நாங்கள் அறியா இஞ்சி சகல மந்தளி கிடக்கு. 2019 அழி கிடையாது. இஞ்சி இங்கே இதில் வந்து ஒரு மான்கள் சேவல்கள் ஒரு நீர்வீழ்ச்சி என்னெல்லாம் செய்தியல். என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்களேன். இங்கால வந்து ஒரு வாழைத்தோட்டம். இப்படியே நாங்கள் இறங்கி போகிறோம். இன்னும் காட்டி முடியலை. நீங்கள் பாருங்க என்ன கூத்துவேலை எல்லாம் பாருங்க. என்ன கூத்துவேலை வழுக்கி விழுந்திருப்பேன். அப்பா விழுத்து பிடிச்சி காலையும் இருக்கா. ஏன்னா மழை பெய்தது இல்லை. அப்போ எது முதல்ல என்ன சொல்லி வந்து நான் வழக்கல் கவனமாக இருக்கணும், வேறு விஷயங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு கடைசியாக வழக்கிடுச்சு. 2 இப்படி ஃபோனோட தப்பிட்டேன்.
அதில் ஒரு பங்கர் ஒன்று இருக்குது, அதை காட்டாமல் வந்து நான் அதுவும் வந்து கடைசியில் காட்டிக்கொள்ளணும். அது முக்கியமாக கட்டாயம் ஒன்று காட்ட வேண்டிய ஒரு இது உண்டு. இதுக்காக போனாலும் ஒரு வீட்டுக்கு போகலாம். பாருங்க, நிறைய பெனமரங்கள் நிற்கிது. பெனமரங்க இந்த முதிர்ச்சி அடையாத பெனமரங்கள் நிற்கிது. இங்கே அலற தென்னன் தோப்பு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் போல. நிறைய தென்னைகள் வச்சிருக்கேன். இங்கேயோ பக்கத்தில் கோயில் திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருக்குது. என்ன தெரிஞ்சு இந்த காணி அப்படின்ற விட்ட காணி அநேகமாக முழுமையாக வந்து நான் சுற்றி காட்டியிருப்பேன்னு தான் சொல்லலாம். நான் ஒரு இடம் முடியலை. அப்படியே அங்கே அப்படியே முன்னு தொடங்கி அப்படியே சுழண்டு கொண்டு கடைசி வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறேன். இது என்னது? இந்த பைப்பு பாருங்க, இந்த பைப்பு கடையில் கான்கிரீட் போடுற கம்பி வச்சுஞ்சு இந்த பைப்பு கடையில் சேர்ந்து இப்படி ஒரு கம்பி ஒன்று இருக்கு. அதை வச்சு அதுக்கே இருந்து கம்பி எடுத்துக்கிறாங்கண்டா. பாருங்களேன், ஐயோ ஐயோ. இதுக்கு ஏதாவது ஓவியங்கள், அவன் என்ன கைவண்ணங்கள் ஒன்றுமே இல்லை போல. இப்படி வந்து நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம், கிட்டக்கிட்ட வந்துட்டோம். இதில் காட்டாத இடம் ஒன்று இல்லை போல, எல்லாமே காட்டிட்டேன் போல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாமே காட்டிட்டேன். இன்னும் ஏதோ ஒரு ஓவியம் இருந்ததே, இது ஒன்றை மிஸ் பண்ணுறேனே. என்ன நான் காணொலி ஒன்று பார்த்துருந்தான், அதில் அப்படியே ஓவியங்கள் நிறைய காட்டியிருந்தவ இல்லை, எல்லா இடம் சுற்றி கொண்டு வந்துட்டேன். சரி, எனக்கு முடிவா தெரியலை. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக காட்டிக்கலான்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய பரப்பு, இங்கே கிரவுண்டாக பாவிச்சிருக்கேன். இது வந்து இந்த கிரவுண்டே நாங்கள் பிச் போட்டிருக்கேன், புல்லுகளை தண்டி சும்மா நம்மளாக போட்டிருக்கேன் பாருங்க. அப்படியே வந்து இதுக்காக தென்னைகள், நிறைய தென்னைகள் நிற்கிது. இதில் அந்த கொடியேற்ற அந்த இதுகள் இருந்திருக்கு போல், கட்டணம் இருந்திருக்கு போல். அதெல்லாம் உடைச்சு சுக்குன்னு ஒரு ஆக்கடாக்கு. அப்படி அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் பங்கரையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய உதேசம்தான் பாருங்க. அவ்வளோதான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்களே, அவங்களுக்கு வேறு என்ன வேலை, மெயின்டைன் பண்ணதான வேலை பாருங்களேன். இதையும் காட்டுறேன். இதே வந்து எல்லாம் உடைச்சி எண்ணத்துக்கு இதில் அந்த கம்பியெல்லாம் அறுத்துக்கிறாங்க. குறிப்பாக அந்த கம்பி கலர் தான் கூட. இதுலேயும் வந்து எல்லா பக்கம் உடைச்சிங்க எல்லாம் கிளறி எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்படியே வந்து நாங்கள் இந்த கடைசியாக அந்த பங்கர் அங்கே இருக்கு, அதுதான் அந்த பங்கர். அதையும் வந்து காட்டுறேன். அதை காட்டான் வர்றது சரியில்லை தானே. நீ பாருங்க, நான் அந்த முன்னுக்கு சொன்ன நிறைய கொட்டி கிடக்கு அண்டு இதான் அந்த பங்கர். இது எல்லாம் உடைச்சி கிளறி பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுக்கு உடைச்சி இது பாருங்க. இதை போய் காட்டுறேன் பாருங்க. ஓகே, எல்லாம் உடைச்சி தாண்டி இங்கெல்லாம் கிளறி பார்த்துருக்கேன். நம்மையே அந்த இதெல்லாம் இங்கே குமிச்சு கிடக்கு. அப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து காட்டியிருப்பேன்னு தான் நம்புகிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கள். ஒரு மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வந்து கேமரா வந்து சுற்றி காட்டிட்டேன், இந்த இடத்த வந்து சுற்றி காட்டிட்டேன். நீங்கள் வந்து ஒரு பொதுமக்களும் இல்லை, பொதுமக்கள் என்று சொன்னால் என்ன, இந்த காணியில் உரிமையாளர்கள் வந்து ஒரு திறமை இல்லை. அதோட இன்றைக்கி திருடர்களும் இல்லை. ஏன்னா திருடர்கள் இல்லை என்னென்னா எல்லாம் ஏற்கனவே தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அதில் திருடர்களும் வந்து ஒத்துமை இல்லை. அதில் தான் எல்லாமே வெறிச்சோடி போய் கிடக்குது. இப்போ நிலவரத்தை வந்து உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன்னா நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. அல்வாய் வடக்கில் இருக்கிற யாரும் வந்து இந்த காணிகள் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால், எங்கள்ட சொந்தக்காட்ட காணி சரி, இல்லாட்டி எங்கண்ட காணி சரி, அதாவது வந்து உங்களோட நண்பர்கள்ட உறவினர்கள்ட ஆற்ற காணிகள் என்றாலும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் வந்து அவைக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்தீங்க என்றால் அவையும் வந்து தாங்க காணிகளை வந்து ஒரு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உடனே வந்து அடையாளப்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த உறுதிகள் அதோட வந்தால் வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அது இந்த பிரேச ஆக்களோட வந்து தொடர்பு வந்தீங்கன்னா அதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம். அதை வந்து நீங்கள் வேகமாக வந்து பயந்து வந்தீங்கன்னா நல்ல இந்த காணொலியை வந்து பயந்து சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் இப்படி ஒன்று நடக்குது, போய் வந்து உங்கள் காணொலியை வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி மேலும் வந்து நிறைய இதுகள் நடந்து கொண்டால் அதையும் வந்து காணொலிகளை வந்து போட்டுக்கொள்வேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தொடர்ந்து முதல்ல வந்து பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.